ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸையும் நிறைய நண்பர்கள் தொடர்ச்சியா கேட்கக்கூடிய ஒரு டவுட்டுக்கான பதிலையும் தான் பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் தொடர்ச்சியா அப்படி என்ன கேட்கறாங்க அப்படின்னா, மார்ச் மாசத்துக்கான டிக்கெட் ₹300 டிக்கெட், ₹500 டிக்கெட், அதே மாதிரி ஆர்ஜித சேவா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து உங்களுக்கு தேவையான டிக்கெட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிட்டீங்க. அடுத்து ஸ்டே பண்றதுக்கான ரூம் புக்கிங் பத்தி தான் கேட்குறீங்க. டிடிடி வந்து இந்த டைம் ஏன் இவ்ளோ லேட் பண்றாங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா அப்டேட் குடுப்பாங்க. அப்டேட் குடுக்கல அப்படின்னாலும் நமக்கு திங்கள் இல்லன்னா செவ்வாய், ஓகேங்களா? ஸோ மண்டே வந்து நமக்கு திருப்பதி, திருமலை அக்கமடேஷன் 2மே வந்து ஓப்பன் ஆகறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா, காலையில ஒரு புக்கிங் குடுக்குறாங்க. அதே போல மத்தியானம் இல்லன்னா ஈவினிங் ஒரு புக்கிங் குடுக்குறாங்க. நேத்தும் அப்படிதான் இருந்துச்சு. நேத்து காலையில ₹300 தர்ஷன் ஓப்பன் பண்ணாங்க. மத்தியானம் 2 மணிக்கு அங்க பிரதர்ஷன் ஓப்பன் பண்ணாங்க. ஈவினிங் 4 மணிக்கு வர்ச்சுவல் சேவா ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து மண்டே மேபி டியூஸ்டே இந்த 2 நாளுக்குள்ள நமக்கு கீழ் திருப்பதியோட அக்கமடேஷனும் திருமலையோட அக்கமடேஷனும் ஒரே நாள்ல தான் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இது நம்ம சோர்ஸ் மூலமா இன்ஃபர்மேஷன் கிடைச்சுதான் சொல்லணும் அப்படின்றது இல்ல. சாதாரணமா திங்க் பண்ணாலே ஓகே தான். ஏன்னா பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதியோட கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு மார்ச் 1ஆம் தேதி வந்துருது இல்லையா? ஸோ அதனால திங்கள் இல்லைன்னா செவ்வாய்க்குள்ள உங்களுக்கான அக்கமடேஷன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணும்போது நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். புக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மேபி வந்து காலையிலயோ மத்தியானம் நமக்கு எப்ப வேணாலும் அப்டேட் வந்து வரலாம். வந்துச்சுனாலும் உடனே உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷனா ஷேர் பண்றேன். அடுத்தது நேத்து ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல ₹10,000 டொனேஷன் பண்ணீங்கன்னா ₹500க்கான விஐபி தர்ஷன் டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு மார்ச், ஏப்ரல், மே 3 மாசத்துக்கு சேர்த்து ஓபன் பண்றாங்க. இன்னைக்கு 12 மணிக்கு ஓபன் ஆகுது. நீங்க வந்து ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல டொனேஷன் பண்ணிட்டு விஐபி தர்ஷன்ல போறதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னா தாராளமா புக் பண்ணிக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு 2 பேருக்கு மேல நீங்க டிக்கெட்ஸ் இருக்கு அப்படின்னா அக்கமடேஷனும் உங்களுக்கு வந்து அதுலயே ஒரு ஆப்ஷன் காட்டும். திருமலையில நீங்க வந்து ₹1000 ரூம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க புக் பண்ணிக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல டொனேஷன் பண்ணிட்டு டிக்கெட் புக் பண்றவங்களுக்கு தான் அக்கமடேஷன் வந்து ஓபன் ஆகுது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு ஓபன் ஆகுதுங்களா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து காமனா வந்து அக்கமடேஷன் ஓபன் பண்றது வேற. இல்ல நீங்க வந்து ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல டொனேஷன் பண்ணி போறவங்களுக்கு வேற. சப்போஸ் வந்து நீங்க ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல டொனேஷன் பண்ணிட்டு எங்களுக்கு ₹1000 ரூம் வேணாம், ₹100 ரூம் இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா காமனா எல்லாத்துக்கும் ஓபன் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அந்த டைம்ல நீங்க வந்து ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம். பட் நீங்க ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் கூட அக்கமடேஷன் வேணும் அப்படின்னா ₹1000 ரூம் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ₹10,000 நீங்க டொனேஷன் பண்ணீங்கன்னா ஒரு நபர் மட்டும் தான் உங்க ஃபேமிலியில தர்ஷனுக்கு போக முடியும். ₹20,000 டொனேஷன் பண்ணீங்கன்னா 2 பேரு, 30,000 டொனேஷன் பண்ணீங்கன்னா 3 பேரு, 40,000னா 4 பேரு. 10 வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டொனேஷன் பண்ண தேவையில்லை, டிக்கெட்டும் தேவையில்லை, தாராளமா கூட்டிட்டு போகலாம். ஸோ இந்த டிக்கெட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம குலசேகரப்படி வரைக்கும் பெருமாளை போயிட்டு ரொம்ப பக்கமா பார்க்கலாம். இப்ப நம்ம ₹300, ₹500 வர்ச்சுவல் சேவா இந்த டிக்கெட்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ஜெயின் விஜயன் வரைக்கும் தான் நம்ம போயிட்டு சாமியை பார்க்க முடியும். ரொம்ப பக்கமாவும் ஒரு 10 நிமிஷமோ ஒரு 1/4 மணி நேரம் நின்று நம்ம பொறுமையா சாமி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, இது வரைக்கும் சேவா எலக்ட்ரானிக் டிக்ல எனக்கு எந்த சேவாவுமே நான் வந்து செலக்ட் ஆகல. சுப்ரபாத சேவாவும் கிடைக்க மாட்டேங்குது. மீதி எந்த சேவாவும் ட்ரை பண்றேன் கிடைக்கல அப்படின்றவங்க மூலவர வாழ்க்கையில ஒரு தடவையாவது நான் போய் பக்கத்துல பார்க்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த காமன் பீப்புளுக்கு போகக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல நம்ம டொனேஷன் பண்றது தான். ஒரு சில நண்பர்கள் போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நீங்க வேணும்னா ஆன்லைன்லயும் புக் பண்ணிக்கலாம். இப்போ பிப்ரவரி மாசத்துல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, திரும்பியும் ஆஃப்லைன்லயும் டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. திருமலையில போயிட்டு டைரக்டா 28ஆம் தேதி வரைக்கும் ஜேஇஓ ஆபீஸ்ல நம்ம போயிட்டு ₹10,000 டொனேஷன் பண்ணிட்டு ₹500 பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு விஐபி தர்ஷன் டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு தனியா நமக்கு என்ட்ரி பாயிண்ட் தனி தான். குடோன்ல வைக்க மாட்டாங்க, வெயிட்டிங் ஹால் கிடையாது. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையே இல்லை. ஒரு 15 நிமிஷம் இல்லைன்னா 30 நிமிஷத்துக்குள்ள நீங்க சாமியை போயிட்டு ஃப்ரீயா பார்த்துடலாம். தள்ள மாட்டாங்க, உங்களை போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த தர்ஷன்ல இருக்கு. இதை எதுக்கு நான் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இதை பத்தி தெரியாம இருந்துச்சு அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நேத்து வந்து எலக்ட்ரானிக் டிப்போட ரிசல்ட் வந்துருந்துச்சு. நம்ம சேனல்லையும் வந்து ஒரு 2, 3 நண்பர்கள் செலக்ட் ஆயிருந்தாங்க. நாங்களும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கும் ஒரு நாள் கிடைக்கும்னு சொல்லி தான் எதிர்பார்க்கிறோம். 26ஆம் தேதி வரைக்கும் நேத்து ரிசல்ட் வந்தவங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு தான் சண்டே தான் உங்களுக்கு அந்த டைம் இருக்கு. அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேல திரும்ப டிப் 2 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல ரிசல்ட் வரவங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த டிப் ரிசல்ட்டும் வந்துருச்சு அப்படின்னா மேபி வந்து மண்டே உங்களுக்கு அக்கமடேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வர்ச்சுவல் சேவா வந்து மார்ச் மாசத்துக்கு ஏதாவது அவைலபிள் இருக்கா
அதுக்கப்புறம் ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, நாங்க வந்து ஆப்ல வந்து புக் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த புக் தர்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டல. நானுமே செக் பண்ணி பார்த்தேன். அப்படி சப்போஸ் உங்களுக்கு காட்டல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வெப்சைட்ல வந்துட்டு லாகின் பண்ணிட்டு, உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில போய் செக் பண்ணி பாருங்க. அங்க உங்களுக்கு ஆப்ஷன் வந்து காட்டும். நீங்க வந்து தர்ஷன் வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து நமக்கு சாட்டர்டே ஃபுல்லா புக் ஆயிடுச்சு. சண்டேல வந்து 5ஆம் தேதியும் 12ஆம் தேதி மட்டும் கம்ப்ளீட்டா புக் ஆயிருக்கு. இதுல ஒவ்வொரு சேவாவுக்கும் நமக்கு வந்து இந்த இது வந்து பாத்தீங்கன்னா மாறும். இப்போ நம்ம அத கல்யாணோற்சவம் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். நீங்க ஊஞ்சல் சேவா வச்சு செக் பண்ணி பாருங்க. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, மேபி வந்து உங்களுக்கு டிக்கெட் கவுண்டிங் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸ்லாட் வந்து அவைலபிள் இருக்கு. நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15:45 இதெல்லாம் சிங்கிள் டிக்கெட்டா புக் பண்றது. 2 பேருக்கு புக் பண்ணும்போது நம்ம கல்யாணோற்சவத்துல புக் பண்ணோம்னா ஒவ்வொரு தர்ஷன் ஸ்லாட் வந்து அதிகமா கவுண்டிங் கொடுத்துருப்பாங்க. மீதி எல்லா டிக்கெட்டுக்குமே கம்மியா தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ மற்றபடி டேட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு. 19, 26 2 சண்டேஸ் வந்து அவைலபிள் இருக்கு. வீக் டேஸும் ஓரளவுக்கு இருக்கு. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் வந்து புக் ஆகலைங்க. சாட்டர்டே மட்டும் தான் கம்ப்ளீட்டா புக் ஆயிடுக்கு. ஃபர்ஸ்ட் சேவா புக் பண்ணணும். சேவா முடிச்சுட்டு தான் தர்ஷன் அப்படின்ற ஆப்ஷன். இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 15ஆம் தேதி வந்து மார்ச் மாசம் தர்ஷனுக்கு போகலான்னு இருக்கீங்கன்னா 15ஆம் தேதிக்கு முன்னாடி வரக்கூடிய நாட்கள்ல இருக்க ஒரு சேவாவை புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த தர்ஷன் டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். 500 ரூபா தான். தர்ஷனுக்கு தனியா எதுவுமே பே பண்ண தேவையில்லை. இதுக்கு நீங்க ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கலாம். 300 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்ணவங்களும் இந்த டிக்கெட் புக் பண்ணலாம்னா புக் ஆகும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சேவா வந்து எடுத்துக்கிச்சு புக் ஆயிடுச்சு அப்படின்னா தாராளமா நீங்க பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு மார்ச் மாசத்துல தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல நார்மலா புக் பண்றதுக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த வர்ச்சுவல் சேவா மட்டும் அவைலபிள் இருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இருக்கக்கூடிய பிரஸ் ரிலீஸை நம்ம பார்க்கலாம். 3ஆம் தேதி மார்ச் 3ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் திருமலையில வந்து வருடாந்திர தெப்போற்சவம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனுவல் தெப்போற்சவம் இன் திருமலா ஃப்ரம் மார்ச் 3ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த தெப்போற்சவம் பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு நமக்கு நடக்கும். ஸோ புஷ்கரிணி குளத்துல இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் சாமி வந்து நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெப்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ இது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த நாட்கள்ல நீங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த இதை மிஸ் பண்ணாதீங்க. எவ்ரிடே ஈவினிங் வந்து மலையப்ப சுவாமிகள் டிஃப்ரெண்டான ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தரிசனம் வந்து கொடுப்பாங்க இந்த தெப்பத்துல. நைட்டு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் புஷ்கரிணியில வந்து இது நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து ஆர்ஜித சேவாவான சகஸ்கர தீபாலங்கார சேவா மார்ச் 3 நாளுக்கு வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆர்ஜித பிரம்மோற்சவமும் சகஸ்கர தீபாலங்கார சேவா 5, 6, 7 இந்த நாட்கள்ல வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க ஏன் மார்ச் மாசத்துல இந்த நாட்கள்ல வந்து இந்த சேவாஸ் வந்து ஓப்பன் ஆகலன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஸ்பெஷலான ஏதாவது ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சேவா வந்து கேன்சல் பண்ணுவாங்க. அது வந்து டிக்கெட் ஓப்பன் ஆகும் போதே ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த நாட்கள்ல வந்து இந்த சேவாஸ் வந்து கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 3ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் திருமலை போறீங்க அப்படின்னா கண்டிப்பா மலையப்ப சுவாமிகளை இந்த தெப்போற்சவத்துல கண்டிப்பா பார்த்து சாமி கும்பிட்டுவாங்க. ரொம்பவே பார்க்கறதுக்கு அருமையான ஒரு இதா இருக்கும். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸ்க்கான டிக்கெட்டும் வந்து ஆஃப்லைன்ல கொடுக்குறாங்க. பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாளைக்கு 150 டிக்கெட் அப்படின்றதுக்கும் மார்ச்ல இருந்து 500 டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைன்லயும் 400 டிக்கெட்ஸ் வந்து ஆஃப்லைன்ல வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு ஓப்பன் ஆக போற 12 மணிக்கு ஓப்பன் ஆக போற டிக்கெட்ல உங்களுக்கு மார்ச் மாசத்துல ஒரு நாளைக்கு 500 டிக்கெட் தான் ஆன்லைன்ல கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி 750 டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 500 வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. 250 டிக்கெட் வந்து ஆஃப்லைனுக்கு போயிடுச்சு. ஏர்போர்ட்ல முன்ன கொடுத்த டிக்கெட்ல வந்து 100 கவுண்டிங் வந்து கொண்டு வந்துட்டாங்க. 250 டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 100 அப்படின்ற கவுண்டிங்ல மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் வந்து ஒதுக்குறாங்க. 500 ஆன்லைன்லயும் 400 ஆஃப்லைன்லயும் 100 வந்து ஏர்போர்ட்ல கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஏர்போர்ட்ல வாங்குறதுக்கு கண்டிப்பா பிஎன்ஆர் காப்பியும் உங்ககிட்ட டிக்கெட் இருக்கணும். போர்டிங் பாஸ் இருந்தாதான் வாங்க முடியும். திருமலையில வந்து மார்ச் மாசத்துல இருந்து நீங்க எங்க போயிட்டு டிக்கெட் வாங்கலாம் அப்படின்னா கோகுலம் ரெஸ்ட் ஹவுஸ்ல போயிட்டு நம்ம இந்த 10,000 ரூபாய்க்கான டொனேஷன் பண்ணிட்டு 500 ரூபாய்க்கான தர்ஷன் டிக்கெட் நம்ம வந்து அவைல் பண்ணிக்கலாம். பிப்ரவரி 28 வரைக்கும் தான் ஜேஇஓ ஆஃபீஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா கோகுலம் ரெஸ்ட் ஹவுஸ்ல தான் நீங்க போய் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. கீழ்த்திருப்பதியில 3 இடங்கள்ல எஸ்எஸ்டி டோக்கன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. காலையில இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. சில நாட்கள்ல ஈவினிங்கும் வந்து ஸ்லாட் வந்து கொடுக்குறாங்க. நேத்து இன்னைக்கு காலையில இருந்தா 3, 4, 5 அந்த மாதிரி ஸ்லாட் வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மேபி ஈவினிங் ஸ்லாட் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கான ஸ்லாட்ல 3000 டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது வந்து காலையில 6:20க்கான ஸ்லாட்டோட அப்டேட் ஆயிருச்சு. ஸோ ஈவினிங் 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் டிக்கெட்ஸ் இருந்தது.
நைட்டு 11 மணிக்கான டிக்கெட் வந்து ஓரளவுக்கு அவைலபிள் இருக்குங்க. க்ரௌடு வந்து அவ்வளவா வந்து க்ரௌடு இல்ல. சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல மட்டும் க்ரௌட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து டெலிகிராம்ல காலையில மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. கீழ் திருப்பதியில ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலயும் கொடுக்குறாங்க. நடைபாதை வழியா போறவங்களுக்கு எந்த இடத்துலயுமே திவ்ய தரிசன டிக்கெட்லாம் கொடுக்கறது இல்ல. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப்லைன் கவுண்டர்ல போய் உங்களோட ஆதார் ஒரிஜினலோ ஜெராக்ஸோ போன்ல கூட காட்டி டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருமலைக்கு நீங்க நடந்து போங்க. சீக்கிரம் போய் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். எஸ்எஸ்டி இன்னைக்கு காலையில ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. க்ரௌடு வந்து பெருசா இல்ல, டோக்கன்ல போறவர்ல பெருசா இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டைரக்டா போகக்கூடிய தர்ஷன் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா 24ஆம் தேதி ஸ்டேட்டஸ் படி பாத்தீங்கன்னா 18 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரௌடு வந்து நார்மலா தான் இருக்கு. கம்பார்ட்மெண்ட் வந்து 18 கம்பார்ட்மெண்ட் ஃபில் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஆஃப்லைன்ல நேத்து கொஞ்சம் ரூம் எடுக்கிறதுக்கு சிரமமா இருந்துச்சு, ஒரு 11 12 மணிக்கு மேல சிரமமா இருந்துச்சுன்னு ஒரு நண்பர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஈவினிங்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து லாக்கர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல வந்து சிலருக்கு வந்து இல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ சில மடங்கள் வந்து இருக்கும், அங்க நீங்க பே பண்ணி கூட ரூம் எடுக்கலாம், இல்லைன்னா நம்ம போயிட்டு அங்க ஸ்டே கூட பண்ணிக்கலாம். சிஆர் ஆஃபீஸ் கிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியா குழந்தைங்களை கூட்டு போறீங்கன்னா ஆன்லைன்ல எல்லா விஷயமும் புக் பண்ணிட்டு போறது ரொம்ப நல்லது. இதுதான் இன்னைக்கான அப்டேட்டா இருக்கு. வேற எந்த தகவல் வந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு உடனே ஷேர் பண்றேன். வர்ச்சுவல் சேவால டிக்கெட் இருக்கு, தேவைப்படுறவங்க கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.